கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. உன்னையும் ஒக்கலையின் கொண்டுதம் இல் மருவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழே கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றிவர பெற்ற எனக் கருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூ சோலை மலைக்கரசே கண்ணபுரத்தமுதே என்ன அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக வாடுகவே. உன்னையும் ஒக்கலையின் ஊர்ல உள்ள கன்னிகைகள்லாம் செல்வ சிறுமிகள் எல்லாம் இடுப்புல தூக்கிண்டு போயிடுமா. யசோதை கிட்டேன்னு கண்ணனை தூக்கிண்டு இந்தாத்துக்கு அந்தாத்துக்கு இந்த குட்டி அந்த குட்டி எல்லாம் தூக்கின்னு விடும். அப்படி தந்திரம் வேற என்று சொல்ல தூக்கின்னு போயிடும். தூக்கின்னு போய் ஆத்துக்கு போகும். அதுல இருந்து இது தூக்கிண்டு ஆத்துக்கு போவானே, கண்ணனை தூக்கிண்டு போவானே அப்படிங்கிறார்கள் அவர்கள். உன்னையும் ஒக்கலையீர் கொண்டுதம் இல் மருவி தன்னுடைய வீட்டுக்கு போய் அந்த கண்ணனோட கொஞ்சுவா. அந்த கதவை தாப்பா போட்டுனுடும். இந்த கண்ணனை கொஞ்சினதும் கண்ணனை துலுக்குநாச்சியார்கிட்ட பண்ணது மாதிரி கடைசியில பட்டுன்னு அவளுக்கு ஏத்த சாட்சான் மன்மதனான ரூபத்தை அடைஞ்சிருவனா. அப்படி தூக்கிண்டு போனதும் தனி இடத்திலே யௌவனாவஸ்தனாய் தங்களோடே பரிமாறுபவன் மாதൃ சந்நிதியில் இப்படி சைஷவாவஸ்தனாய் செய்கிற சேஷ்டிதங் கண்டால் அவர்கள் உகப்பார்கள் என்று கருத்து என்று வியாக்கியானம். பார்க்கறதுக்கு சிறு குழந்தை, வெளியில எல்லாரும் பார்க்கறதுக்கு சிறு குழந்தை. இந்த குட்டிகள் தனியா கொண்டு போனானா அவளுக்கு ஏத்த கண்ணனா ஆயிடுவனா. ஏனால் தாசாம ஆவிர்பூத் சௌரிகி ஆவிர்பூத ஸ்வரூபம் தானே. பிராகிருத ராசக்கிரீடையே இப்படித்தான். ராசக்கிரீடையே யசோதை பக்கத்துல படுத்துட்டே இருக்கிறான் குழந்தை கண்ணன். ஆனா பிருந்தாவனத்துல ராசக்கிரீடை பண்றார். பின்னாடி சொல்ல போறார், யசோதையே சொல்ல போறார். பிருந்தாவனத்துல ராசக்கிரீடை பண்றாங்கிறது பிறந்த குழந்தை இல்ல. பிறந்த குழந்தை அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்கு. அங்க தாசாம ஆவிர்பூத ஸ்வரூபம். ஏனால் எந்தெந்த பக்தர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்பப்படி அவரவர்களுக்கு காட்சி தரக்கூடியவன் என்று சொல்கிறார். ராதா கல்யாணமே அப்படித்தானே. மேகைர்மேதுரம் அம்பரம் வனபுவா சியாமாஸ்தமாலத்ருமிகி நக்தம் பீருரயம் தமேவ தரிமம் ராதே கிரகம் பிராபயா என்கிறார். ராதா கல்யாணமே தவிழ்ந்து விளையாடக்கூடிய குழந்தை. இந்த தவிழ்ந்து விளையாடக்கூடிய குழந்தை மழை வருது, நந்தகோபன் மாடுகளை திரட்டுறதுக்காக போறான். ஒரு இடி இடிக்கிறது, குழந்தைய தூக்கின்னு போறதுக்காக ராதா வந்துட்டாள். தூக்கி கொண்டு போகிறாள். கொண்டு வீட்டுல யசோதையிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்றான் நந்தகோபன். இடுப்புல தூக்குற குழந்தையா இருந்த கண்ணனை அந்த ராதைங்கிற குட்டி 12 வயசு. இந்த இடுப்புல தூக்குற கண்ணனை தூக்கிண்டு இங்கேருந்து போனதும் ரகக்கேளையா யமுனா தீரத்துல அப்படி வந்ததும் நிகுஞ்சங்களிலே கண்ணனை பார்த்து எனக்கு ஏத்த திவ்யமங்கள ரூபமாக நீ காட்சி கொடு, கோலோகத்துல எப்படி இருப்பையோ அப்படின்றதும் உடனே தாசாம் ஆவிரபூத் ராதையினுடைய எதிரில நவமன்மத ரூபத்துல காட்சியை கொடுத்தான். உடனே பிரம்மாதி தேவதைகள் வந்து திருக்கல்யாணம் பண்ணினார்கள் அப்படின்னு சரித்திரம் சொல்றது புராணங்கள்ல. அது ஸ்வச்சந்தமாக எவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அது மாதிரி காட்சியை கொடுக்கக்கூடிய கண்ணன் அப்படின்னு வியாக்கியானமும் பண்றார். பாசுரமும் அப்படி இருக்கு. உன்னையும் ஒக்கலையிரு கொண்டு தம் இல் மருவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழேகே. அவன் இடுப்புல தூக்கின இப்படி வரும் பொழுது கண்டவர் கண் குளிரே. அந்த சின்ன சின்ன குட்டிகள் அதுகள்லாம் இடுப்புல கண்ணனை தூக்கினும் போது பார்க்கிறவாளுக்கெல்லாம் நேத்ரானந்தமா இருக்குமா. கற்றவர் தேற்றி வர ஒரு 4 கவி பாடக்கூடியவர்கள் கண்ணன் விஷயமாக சில பாட்டுகள்லாம் பாட பெற்ற எனக்கு அருளி தானே யசோதையாகி பாடுறார். உன்னை பெற்றவளா இருக்கக்கூடிய யசோதையான எனக்கு அருளி மண்ணு குறுங்குடியாய்
அந்த கண்ணபிரானை அர்ச்சாவதாரமா அனுபவிக்கிறார். மண்ணு குறுங்குடியாய், மண்ணுங்கிறதுக்கு பிரளயாவசானம், பிரளயத்திலையும் அழியாததான திருக்குறுங்குடி என்று வியாக்கியானம். மண்ணு குறுங்குடியாய் திருக்குறுங்குடி நம்பியாய் இருக்கக்கூடிய கண்ணா, வெள்ளரையாய் திருவெள்ளரையில புண்டரீகாட்சனா இருக்கக்கூடிய கண்ணா, மதில் சூழ் சோலை மலைக்கரசே, சோலை மலையில சுந்தரராஜனா இருக்கக்கூடிய கண்ணா, கண்ணபுரத்தமுதே திருக்கண்ணபுரத்துல சௌரிராஜனா இருக்கக்கூடிய கண்ணா, என் அவலம் களைவாகாய். என்ன அவலம், என்ன அவத்தியம் யசோதையின் இடத்துலயோ பெரியாழ்வார் இடத்துலயோ, பெரியாழ்வாரிடத்துல உள்ள அவலம்னு வியாக்கியானம் பண்றார். என்ன அவலம் அப்படின்னா, இதான் அவலமா அவருக்கு. இந்த கோவில் எப்படி நடக்குமோ, அந்த கோவில் எப்படி நடக்குமோ, இது நேரம் திருக்குறுங்குடி என்ன ஆச்சோ, திருவெள்ளரை திருவாராதனம் நடந்ததோ இல்லையோ, திருக்கண்ணபுரத்துல உற்சவம் நடந்ததோ இல்லையோ, சோலைமலை கரசனான அழகரை இப்படி ஆட்டி வைக்கிறாளே ஜனங்கள், இதான் அவருடைய அவலம். ஏனால் ஒரு தாயார் என்ன பண்ணுவா, குழந்தைய பத்தியே தானே கவலைப்படுவா. அது ஸ்கூலுக்கு போச்சு, அது சாப்பிட்டதோ இல்லையோ, அழறதோ என்னவோ, அதை யாரு பார்த்துக்கிறாளோ, அது என்ன பண்றதோ என்று சொல்லி எப்படி ஒரு தாயார் தன் வேலைகளை மறந்து அதையே நினைச்சு கொண்டு உழன்றிருப்பளோ, அதுபோல நம்முடைய பெரியாழ்வார் எந்த கோவில்ல எந்த பெருமாளுக்கு என்ன கஷ்டம் வந்ததோ, அது திருவாராது நடந்ததோ இல்லையோ என்றே கவலைப்படக்கூடிய அவலம். இந்த அவலத்தை யார் களைவான், அவனை தான் களையணும். என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை, ஏழு உலகம் உடையாய் ஆடுக ஆடுகவே. சில திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அவன் திவ்ய தேசன் ஏதோ ஒரு 40 ஒரு 30 அல்லது 108 தான் அப்படின்னோ எப்படி சொல்ல முடியும்? அவன் திவ்ய தேசம் பூர்புவசுவாதி சப்தலோகங்களும் அவனுடைய திவ்ய தேசம் தானே. உலகம் பூரா அவன் வியாபிச்சிருக்கிறதுனால 7 உலகம் உடையாய் ஆடுக வாடுகவே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.